வணக்கம் மக்களே, நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிசி, அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்டு 2Aக்கான போஸ்டிங் தான் வந்து இப்போ ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க என்ன விதமான போஸ்டிங் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல, ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக ரூ. 100 சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. ஸோ இதற்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.tnpscexams.in இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங், அதாவது இந்த குரூப் 2 2Aல பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்துமே வந்து கால்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த டைம் தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுமே குரூப் 2ல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விதமான போஸ்டிங் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இது வந்து பார்த்திங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே வருதுங்க. மொத்தம் 6 வேக்கன்சிஸ். ஜூனியர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருந்து வருது. இதுக்கு 1 வேக்கன்சிஸ். ஜூனியர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங்கில் 1 போஸ்டிங் வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷன் ஆஃபீஸர், இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீசஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. மொத்தம் 2 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷன் ஆஃபீஸர் ப்ரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ், இதுக்கு 3 வேக்கன்சிஸ். அடுத்தது சப் ரிஜிஸ்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சப் ரிஜிஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. மொத்தம் 6 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தமாரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா போஸ்டிங்குமே வந்து மேக்ஸிமம் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமான போஸ்டிங் எல்லாத்துக்குமே வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது 2A சர்வீஸ், அதாவது நம்ம பார்த்தது மேலே குரூப் 2, இது 2A சர்வீசஸ் பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர், இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் அண்டு டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. மொத்தம் 65 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. மொத்தம் 1 வேக்கன்சிஸ். அடுத்தது ஆடிட் இன்ஸ்பெக்டர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்து ரிலீஜியஸ் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. மொத்தம் 11 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் போஸ்டிங்குமே வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸை. சென்னை சவுத் டிவிஷனுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. நம்ம கடலூர் டிவிஷனில் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சிஸ், மதுரை டிவிஷனில் 1 வேக்கன்சிஸ், திருவாரூர் டிவிஷனில் 3 வேக்கன்சிஸ், வேலூர் டிவிஷனில் 2 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க வந்து வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதாவது RI அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் வைஸும் தனித்தனியாக அவங்க வந்து வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன், ஸோ எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து இங்கே ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல், அதாவது ஓபிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓசியாக இருந்தீங்கன்னா ப்ரொபோஷன், அதாவது ஜென்ரலுக்கு மட்டும்தான் அந்த வேக்கன்சி, அதாவது இந்த ஏஜ் லிமிட்டு. SC ST MBC DC BC OBC BCMமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து அவங்க வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லி பார்த்திங்கன்னா OC பீப்புளுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷன் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 22 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரொபோஷன் ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ் 26, மேக்ஸிமம் ஏஜ் 42 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் மினிமம் ஏஜ் 21 வயசாகவும் மேக்ஸிமம் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற போஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரூப் 2A சர்வீசஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும்.
ஒரே ஒரு போஸ்டிங், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு மட்டும் மினிமம் ஏஜாக அவங்க வந்து 25 வச்சுருக்காங்க. மற்ற போஸ்டிங் எல்லாமே வந்து நீங்கள் 18 வயசு இருந்தாலே எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிசி, ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜாக வந்து அவங்க 18, 20, 21, 22, 26. ஸோ போஸ்டிங் ஏற்ற மாதிரி மினிமம் ஏஜ் மாறுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டே அவங்க வந்து கொடுக்கல. 60 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிசி, ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 சர்வீசஸ். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்ஏ டிகிரி இன் சோஷியல் ஒர்க், அப்படி இல்லைனா எம்ஏ டிகிரி இன் அப்ளைட் சைக்காலஜி. ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் போஸ்டிங் எல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட சில போஸ்டிங்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டிகிரி முடிச்சிருந்தாலே எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் போஸ்டிங் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிகிரி ஃபாரஸ்டர் இதுக்கு மட்டும் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி மேக்ஸிமம் எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீஃபாக வந்து பார்த்துங்க. நான் யூடியூப்பில் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோலேயே சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், நீங்கள் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு வைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டி போடுறீங்க அப்படின்னா மேலாக இருந்தீங்கன்னா எஸ்சி இல்லாமல் மற்ற கேண்டிடேட்டுக்கு ஹைட் வந்து 163 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டியாக இருந்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்டி இல்லாமல் மற்ற கேஸ்ட்டாக இருந்தால் 150 சென்டிமீட்டராக இருக்கணும் ஹைட்டு. எஸ்டியாக இருந்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரையும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு 79, ஃபீமேலுக்கு 74 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ், உங்களுக்கு வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் பிஜி டிகிரி மார்க் ஷீட்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா நீங்கள் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கலான்ற வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ், நீங்கள் எஸ்எஸ்சியில் 10th தமிழ் தான் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லை 12th படிச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் 12th வந்து 12th மார்க் ஷீட்டை அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அவங்க மொத்தம் 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 90 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டுவிஸ் ஏபிசிடி அந்த டைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 400 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 100 மார்க்கு, உங்களோட டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டு மேக்ஸிமம் மார்க் 300, டியூரேஷன் வந்து 3 hours அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1ல் இது வந்து எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு. பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி. ஸோ மொத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 200 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபார் ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகங்கள், அப்ளை பண்ணுறதுல சந்தேகங்கள், வேறு ஏதாவது சந்தேகம்னா அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் 1800-419-0958 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில், ஒர்க்கிங் ஹவர்ஸில் மார்னிங் 10 AM to ஈவினிங் 5:45 PM வரையும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி helpdesk@tnpscexams.in இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் சந்தேகத்தில் வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டியிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்களோட நேமு கீழே என்றைக்கு வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்கன்ற டேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த பிடிஎஃப்பை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக புரியும். ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.